Hello friends, in this video நம்ம rotated rectangle பத்தி பார்க்க போறோம். So large do setல இருந்து rotated rectangle click பண்ணிக்கிறேன். So just நீங்க click பண்ணீங்கனாலே போதும். First உங்களோட length வந்து கேக்கும். So நான் length இங்க வந்து again click பண்ணலாம் அப்படி இல்லனா டைப் பண்ணலாம். So நம்ம இங்க டைப் பண்ணிக்கலாம். So இப்போ இந்த lengthக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஒரு ரெக்டாங்குலர் வரணும். ஸோ ரெக்டாங்கிள் எந்த டிகிரியில் வேணாலும் நம்ம வரைஞ்சிக்க முடியும். ஸோ அடுத்து தான் அங்கே கேட்டிருக்கிறது ஆங்கிள். ஸோ வித்தும் அதோட ஆங்கிளும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்படி இல்லைனா நம்ம டைரெக்டாகவும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மொத்தம் 360 டிகிரிலையுமே வந்து நமக்கு வந்து இது ஷோ ஆகும். ஸோ இப்போது நான் வந்து இந்த ஆங்கிளில் வச்சு கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த ஆங்கிள்டு ரெக்டாங்குலர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதுலேயே வந்து இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆக்சிஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ டேரெக்டாக நமக்கு யூஸ்வலாக வந்து ப்ளூ ஆக்சிஸில் இந்த காமிக்குதா. ஸோ இப்போ எனக்கு வந்து ரெட் ஆக்சிஸில் நான் வந்து என்னோடய ரெக்டாங்குலர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ரைட் ஆரோ கீயை யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ரெக்டாங்குலர் வந்து இந்த ஆக்சிஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இப்போது என்னோடய ஆக்சிஸை வந்து நான் க்ரீன் ஆக்சிஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு லெஃப்ட் ஆரோ கீ யூஸ் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து க்ரீன் ஆக்சிஸ்க்கு மாறிடுச்சு. ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸோ யூஸ்வலாக வந்து ப்ளூ ஆக்சிஸில் தான் வந்து டிஃபால்ட்டாக காமிக்கும். ஸோ இன்கேஸ் ப்ளூ ஆக்சிஸ்லேருந்து ரெட் ஆக்சிஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா ரைட் ஆரோ கீ யூஸ் பண்ணுங்கள். க்ரீன் ஆக்சிஸ் மாற்றணும் அப்படின்னா லெஃப்ட் ஆரோ கீ யூஸ் பண்ணுங்கள். அகெயின் ப்ளூ ஆக்சிஸ் மாற்றணும் அப்படின்னா அப் ஆரோ கீ யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Don't forget to like, share and subscribe.